சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியாக இருந்த திரைப்படம் கூலி. மிக பெரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு நடுவில் வெளியான கூலி திரைப்படம் இந்நாள் வரைக்கும் 550 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்திருக்கு. ஆனாலும் கலவையான விமர்சனங்கள் வந்ததுனால இப்போ வரைக்கும் கூலி படத்துக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் லோகேஷை அடிக்காத ஆளுங்களே கிடையாது, அவரை கிழுன்னு கிழித்து எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமீர்கானை வறுத்தெடுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும் சூழலில் சூப்பர் ஸ்டார் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. என்னதான் 1000 கோடியை கூலி படத்தின் மூலமாக எடுக்க முடியலனாலும் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக வசூல் செய்யும் என ரசிகர்களால் நம்பப்படுது. ஜெயிலர் 1 படம் இதை நெல்சன் எடுத்திருந்தார். இந்த படமே 650 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து பிரபலங்களும் இந்த ஜெயிலர் 2 படத்துலையும் நடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் சுராஜ் வெஞ்சமுடு, பாலகிருஷ்ணா, வித்யா பாலன் மற்றும் எஸ்ஜே சூர்யா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேமியோஸ் எல்லாம் சலிப்பு தட்டி போன காலமாக இப்போ இருக்கிற காலம் மாறி போச்சு. அப்படி இருக்கும் இந்த வேலையில் நிறைய கேமியோ ரோல்களை இந்த படத்தில் இறக்கியிருக்காரான் நெல்சன். இது ஒர்க் அவுட் ஆகுமா, பேன் இந்தியன் படமாக இந்த படம் சாதிக்குமா என்பதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதைத் தொடர்ந்து இந்த படத்திலிருந்து நமக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய டீசர் பற்றி தான் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய டீசர் அதி விரைவிலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. இந்த டீசரே பார்த்திங்கன்னா பல லட்சம் வியூஸை கடந்து ஒரு சாதனை பண்ணியிருந்துச்சு. ரஜினியுமே பார்த்திங்கன்னா இன்னுமே யங்காக இருக்கார், ஷூட்டிங்லேயும் அவரே கலந்துக்கிறாரு. கண்டிப்பாக எந்த டூப்புமே யூஸ் பண்ணாமல் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க என அனைத்து விமர்சனங்களும் வந்த வண்ணம் தான் இருக்குது. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் போய் கொண்டிருக்கு. பாலையா கேமியோவாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. இந்த டீசர் பக்காவாக ரெடியாகி கொண்டு இருக்கான். இந்த டீசரை நம்ம தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால அப்போ இந்த டீசரை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரீச் வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை, அனைத்து சினிமாவையும் கடந்து 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும் என நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.